சுர்ஜித்து அப்புறம் அவனோட அப்பா எஸ்ஐ அவங்க 2 பேருமே இருந்துட்டு இன்றைக்கி நீதிமன்றத்தில் ஆஜராக வந்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வண்டியிலேருந்து இறங்கும் போது பார்த்திங்கன்னா அவங்க அப்பா இருந்துட்டு மாஸ்க் போட்டிருக்காரு. இந்த பையன் இருந்துட்டு கர்ச்சீஃபை முகத்தில் வச்சு மறைச்சிருக்கிறான். மறைக்கும் போது இது அழுகிற மாதிரி சும்மா நடிச்சுட்டு கொஞ்சம் கேமராலாம் இது பண்ணோன்னே அந்த போலீஸ் கையை பிடிச்சி தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. கோர்ட்டோட ப்ரெமிசஸ் உள்ளே போனோடனே நான் இருந்துட்டு கர்ச்சீஃபை துண்டு அதை எடுத்துகிட்டு அந்த பையன் பட்டிக்கு இருந்துட்டு நல்லா கம்பீரமாக நடந்து போகிறான். இதில் என்னன்னா ஹீ நோஸ் லைக் டாமினன்ட் கேஸ்ட் அப்படின்றது இருந்துட்டு சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா கேஸ்ட்டும் டாமினன்ட்டு, அதுக்கப்புறமேட்டு போலீஸ். கண்டிப்பாக அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாத போலீஸ் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஒரு சின்ன இது போஸ்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே இருந்துட்டு அப்பா ரிட்டையர் ஆகியிருக்காங்க போதே நமக்கு 1-2 ஆளுங்க ஒரு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. பட் தே ஆர் இன் டியூட்டி. லைக் அவங்க இருந்திருக்காங்க, இந்த ஒரு படுகொலைனால் அவங்கள சஸ்பெண்ட் பண்ணிக்காங்க, அவ்வளோதான். இடைக்கால நீக்கம் தான். ஸோ அவனுக்கு இருந்துட்டு கண்டிப்பாக தெரிஞ்சவங்க இருக்கும். அது இல்லாமல் இப்போ இந்த நேற்று கூட நம்ம சௌத்ரி தேவர் அவர் போட்டிருக்காரு, எங்களோட வருத்தமே இப்போது சுர்ஜித்துக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் டெஃபினட்டாக இருந்துட்டு அவங்களுக்கு ஹை டைமாக காசு இல்லாதவங்களுக்கு அது ஹை டைம். இவங்க எல்லாருக்குமே காசு இருக்கும். கண்டிப்பாக இருந்துட்டு இது பணபலமாக இருக்கட்டும், இல்லை அவங்க சைட்லேருந்து லாயர்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஏரியாவில் தான் சொல்கிறாங்களே, திருநெல்வேலி சைடில் அந்த கேஸ்ட் பீப்புள்ஸ் தான் இருந்துட்டு அதிகாரத்தில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் டெஃபினட்டாக அவனுக்கு தெரியும் இது ஒன்றும் பண்ணாது. இன்னொன்று, நம்ம நிறைய படத்தில் பார்க்குறோம், எல்லாத்துலேயுமே பார்க்குறோம், கைதிங்க காசு இருக்கவங்களே சந்தோஷமாக இருக்கிறாங்க. இவங்க 2 பேருமே அப்புறம் ட்ரெஸ்ஸு பாருங்களேன், புதுசாக அந்த வெள்ளை சட்டை வெள்ளை டிஷர்ட் தான் போட்டிருக்கான். இப்போ இந்த பரிதாபங்களில் இருந்துட்டு கலாய்க்கும் போது பார்த்து அவர் கூட வாய்ஸ் விட்டுருந்தார் மிஸ்டர் சௌத்ரி தேவர் கூட, ஒழுங்காக இது பண்ணிவிட்டு அது பண்ணிட்டு அவன் அதுக்கேற்ற மாதிரி அவன் டிஷர்ட் பாருங்க அதான் போட்டிருக்கான். ஏன்னா அவனுக்கு தெரியும் நம்மளெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. சும்மா இவனுங்க இருந்துட்டு பேச தான் முடியுமோ இல்லையா, ஒன்றும் பண்ண. ரியாலிட்டி ஹீ நோஸ். அவனுக்கு ஃபுல் சப்போர்ட் இருக்குது. ஈஸியாக அவனுக்கு எல்லாமே கிடைக்கும். அவன் ஜெயிலுக்குள்ளே இருந்தாலுமே அவனுக்கு எல்லாம் கிடைக்கும், ஜெயிலேருந்து வெளியே வந்தாலும் எல்லாமே கிடைக்கும். அதனால் அவங்க ஆளுங்க கொடுத்துட்டே இருப்பாங்கங்க.